ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கிறிஸ்துமஸ் தினங்க. ஹல்லேலூயா. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்துமஸ் தினத்தை காட்டிலும் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை தான் நம்ம என்னைக்கும் பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னும் ஆறாரோ பாடி அவரை தூங்க வச்சு, ஹல்லேலூயா. இயேசு வந்தது எதற்காகத்தான்? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுங்கிற நாமத்தை சொன்ன ஏரோது ராஜாக்கு தூக்கம் கெட்டு போச்சான். யாருக்கு தூக்கம் கெட்டு போச்சா? இயேசுன்னு சொன்னா உங்க தூக்கம் கெட்டு போதா? உங்களுக்கு நல்ல தூக்கம் வருதா? பிரசங்க நேரத்துல தூங்கிடக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். ஹல்லேலூயா. இயேசுன்ற நாமத்தை சொன்னா நீங்க சிறைச்சாலை நடுவுல இருந்தாலும் நிம்மதியா தூங்கணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எந்த சங்கிலினாலும் நம்மளை கட்டி வைக்கவே முடியாது. பக்கத்தில் திரும்ப சொல்லுங்க, எந்த சங்கிலினாலும் நம்மளை கட்டி வைக்கவே முடியாது. சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, எந்த சங்கிலினாலும் நம்ம கட்டி வைக்க முடியாது. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை உயிரோடு கூட எழும்பி பிரகாசிக்க செய்யும்படிக்கு விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை ஆதாரமாய் வாசித்து தொடர்ந்து தேவனுடைய செய்திக்குள்ளதான் நம்ம போறோம். மறுபடியும் சொல்றேன், என்னுடைய பிரசன்னமா இருக்காது. நிறைய நேரம் இடையில ஜெபிக்க சொல்லுவேன். நம்ம ஜெபித்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்படி ஜெனிப்பித்திருக்கிறாரா? அழிவில்லாத ஒரு வித்து. ஹல்லேலூயா. அழிவில்லாத வித்து. அது யாருடைய வித்து? தேவனுடைய வித்து. ஹல்லேலூயா. அந்த வித்து எப்படிப்பட்டதா இருக்குது? வசனமா இருக்கிறது. இந்த காலை வேளையில ஆகவே தான் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், வசனத்தை தியானிக்கிறோம். எத்தனை பேருக்கு வசனத்தை தியானிக்கிறது போர் அடிக்குதுங்க? எத்தனை பேருக்கு வசனத்தை தியானிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை? புரிந்து கொள்ளுங்க, நாம ஏன் வசனத்தை தியானிக்கிறோம்னா அந்த வசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் என்ன பண்றாரா? உயிர்ப்பிக்கிறாரா. வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய ஆவி எனக்குள்ள அனல் மூட்டது, என்னுடைய எலும்புகளுக்குள்ள அக்கினி மூண்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாய் பாடுகிற அந்த காலை வேளையில பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு ஏதாகிலும் முடியும் என்று சொன்னா அற்புதங்கள் அல்ல, அடையாளங்கள் அல்ல, தேவனுடைய வசனம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள தேவனுடைய வசனம் கிரியை செய்யும் என்று சொன்னா இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு உண்மையாய் ஒரு காரியத்தை சொல்லட்டும். உலகத்துல எந்த ஒரு காரியம் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களை அசைக்க முடியாத ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னா தேவ வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வந்ததே எதற்காய் வந்தார் என்று சொன்னா இந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு ஒரு வழியை திறக்கணும் என்று சொல்லி. எதற்கு? வசனம் கிரியை செய்யணும் என்று சொல்லிதான் இயேசுவே இந்த உலகத்துக்குள்ள வந்தாரா. வேதம் சொல்லுகிறது, யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிக்கலாம். யோவான் 1:1 வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆரம்பமே எங்கதான்? வார்த்தை தான். ஆனா நம்ம ஆரம்பம் எங்க இருக்கு தெரியுமா? அற்புதத்துல இருக்கு. நம்முடைய ஆரம்பம் எங்க இருக்குது? ஒரு விடுதலை. நம்ம எதிர்பார்க்கிற ஜபங்களுக்கு பதில் வரும் பொழுதுதான் நம்முடைய துதி எங்க ஆரம்பிக்குது? அற்புதத்தில் ஆரம்பிக்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம துதிக்க ஆரம்பிக்க வேண்டியது எங்கன்னா தேவனுடைய சமூகத்தில இருந்து வார்த்தை வந்துருச்சா ஆரம்பிச்சுங்க. எதை ஆரம்பிக்கணும்? உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுகிறதுல நீங்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது? ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய ஆரம்பத்தை முடிவுக்கு கொண்டு வரும்படிக்கு. நிறைய பேர் சொல்றீங்கல்ல,
ஜெபிக்க கொஞ்சம் ஆரம்பிச்ச இன்னொரு பிரச்சனை வருதுங்க, அத்தோட என் ஜெபம் முடிஞ்சிருது, என்னால வேதம் வாசிக்க முடியல. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு பிசாசு நடுங்க தான் செய்வான். ஏரோது ராஜா போல பிள்ளைகளெல்லாம் கொன்றணும்னு சொல்லி முடிவெடுப்பான். ஆனாலும் நல்லா யோசித்து பாருங்களேன், மரியாளும் யோசிப்பும் தேவனுடைய சமூகத்திலிருந்து தனக்குன்னு ஒரு குமாரனை கேட்கல, பரலோகமே ஒரு குழந்தையை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகுது. அந்த குழந்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் பேர் இயேசு, இவர் பேர் இம்மானுவேல், இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவர், இவராலே அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது என்று சொல்லி வாக்குத்தத்தமாய் வந்த இயேசுவை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த ஏரோது நிமித்தம் மரியாளும் யோசிப்பு எங்க போறாங்க? ஊரை விட்டு ஊரு போறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். வாக்குத்தத்தம் வந்திருக்குது. இந்த சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் வந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா மரியாளுக்கு யோசிப்புக்கு என்ன ஒரு பெரிய கலக்கம்? ஊரை விட்டு ஓடி போகணும். எதுக்காண்டி? பிள்ளையினுடைய ஜீவனை காப்பாத்துறதுக்காண்டி. நல்லா யோசித்து பாருங்களேன். உலகத்தை காக்கணும்னு சொன்ன ஒரு தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தை என்ன பண்றாரு? ஒரு இடத்துல இருந்து வேரோடு பிடிங்கி இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாரு. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு நாளும் தேவ திட்டத்திற்கு எதிராக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஒன்று நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ள, நல்ல கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்துக்கு எதிராக எந்த சூழ்நிலையும் எழும்ப முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அது தற்காலிகம். உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது? தற்காலிகம், ஒரு இமைப்பொழுதுதான். ஆனா அந்த சூழ்நிலைகள் ஒரு நாளும் தேவ திட்டத்தை அவமாக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கலங்கி போய் இந்த 2023 நீங்க முடிக்கிற சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு சொன்னதுதான். பக்கத்துல திரும்ப சொல்லுங்க, எங்க அப்பா எனக்கு சொன்னதுதான். பக்கத்துல திரும்ப சொல்லுங்க, நல்லா தட்டி கொடுத்து சொல்லுங்க, எங்க அப்பா என்கிட்ட சொன்னதுதான். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. என்னை எப்பொழுதும் பலப்படுத்துகிற ஒரு வார்த்தைங்க. ஆதியாகமம் 28:15 யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ கலங்காதே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறது இல்லை. இந்த காலவெல்ல பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க கலங்கி போய் உட்கார்ந்துருக்கலாம். என்ன சூழ்நிலை வழியா நீங்க கடந்து சென்றாலும் பரவாயில்ல, தாவீதை போல நம்ம நடனமாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்கிறதற்கு அவன் தேடின பொழுதும் அவன் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. சவுல் அவனை கொல்லும்படிக்கு வகை தேடி சுற்றி திரிந்தான், ஆனாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். அவனால யாராலையும் தாவீது ராஜாவாகிறது தடுக்க முடிஞ்சுதாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜாவாகணும்ங்கிறத பரலோகம் நியமிச்சிருக்கிறதுனால எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சமீபத்தில் ஒரு யூடியூப் வீடியோ, குட்டி வீடியோவை நான் பார்த்தேன். அதுல தாவீதுடைய சரித்திரத்தை குறித்து ஜூடா பென்கர் அவர்கள் அழகாய் அதை வர்ணித்து கொண்டிருந்தாங்க. அவங்க சொல்லும் பொழுது இப்படி சொன்னாங்க, சவுலை தேவன் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளின பொழுது சவுல் 2 வருடம் ராஜாவா இருந்தான். 2 வருடம் முடிக்கும் பொழுது சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த நிமித்தம் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சவுலுக்கு ஒரு வார்த்தை விடுகிறது, கர்த்தர் உன்னை இந்த சிங்காசனத்திலிருந்து தள்ளி தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அந்த இடத்துல நியமித்தார் என்று சொல்லி. சரியா? இந்த வார்த்தை சொல்லும் பொழுது வேத ஞானிகள் சொல்றாங்க, தாவீது பிறக்கவே இல்லையாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரியல. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை ஏற்கனவே பேசப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. ஏற்கனவே பேசப்பட்டாயிற்று. சவுலை தள்ளின பொழுதே தாவீதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு வாய்க்காலை திறந்துட்டாருங்க. தாவீது பிறக்கல. தாவீது என்ன செய்யல? பிறக்கல. அதுக்கப்புறம் 38 வருஷம் கழிச்சுதான் தாவீது என்ன பண்றாரு? சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்துறாரு. ஆனா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னமே உங்களுக்குரிய வார்த்தை இந்த பூமியில வெளிப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்குரிய வார்த்தை இந்த பூமியில ஏற்கனவே பேசப்பட்டாயிற்று. பேசப்பட்ட வார்த்தையினுடைய அடையாளமாகத்தான் நான் இந்த பூமியில வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் இன்னும் வார்த்தையை தேடிட்டு இருக்கீங்கல்ல.
நிறைய பேர் ஐயோ என் வாழ்க்கை எப்படியா இருக்குது, என் வாழ்க்கை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, என் வாழ்க்கை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இன்னும் என் வாழ்க்கையில என்ன நோக்கம் தெரியலையே. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு வார்த்தையின் நிறைவேறுதல தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏற்கனவே வார்த்தை பேசப்பட்டாயிடுச்சு. எப்படி இருக்குது? அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். நான் நினைச்சேன், என் தாயின் வயிற்றில உருவாக்கும் போதுதான் கர்த்தர் என்ன கண்டாரு அப்படின்னு. இங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்கு தீர்வா என்ன கர்த்தர் பார்த்துட்டாருங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே இன்னும் நிறைய நேரம் நம்ம பிரச்சனையில பார்த்து கலங்குறோம்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வாக தான் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். போராட்டங்களுக்கு தீர்வாக தான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த காலை வேளையில உங்க பிரச்சனையை பார்த்து ஓடாதீங்க, உங்க போராட்டத்தை பார்த்து கலங்காதீங்க, உங்க கண்ணீரை பார்த்து ஐயோ என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு தீர்மானம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து பேசின வார்த்தைகள் எடுத்து வாசிங்க. ஏன்னா அந்த வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் நம்மளை ஜீவன் உள்ளவராய் மாற்றுகிறதற்கு முடியும். எந்த அளவுக்கு வசனத்தை வாசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு வசனத்தை குறித்து நீங்க தியானிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் நன்கு பதிய வைத்துக் கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கர்த்தாவே அப்படிப்பட்ட வார்த்தையை எனக்குள்ள வைங்க. 2 நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க போறேன். எல்லாரும் கண்களை மூடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளை வாயை திறந்து அறிக்கை பண்ண போறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இதுவரைக்கும் நீங்க அதை செய்றீங்களோ செய்யலையோ தெரியல, இன்னைக்கு அதை வாயை திறந்து அறிக்கை பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அழிவில்லாத வித்தாகிய அவருடைய வார்த்தையினாலே நம்ம ஜெனிப்பிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அந்த வார்த்தையை வாங்கினாதான் நம்மளால பலன் அடைய முடியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எப்படி என் ஆத்துமா வாழணும், என் ஆத்துமா வாழணும்னா அவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும். அவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும். அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொண்டேன்னா அதை பத்தி பேசுவேங்க. அவர் வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன்னா பேசுவேன். அவர் கொடுக்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னால பேச முடியாது. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை அறிக்கை பண்றீங்க? ஆண்டுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன்னா நான் பேசுவேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி, ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண போறோம். என் செய்தியை நான் முடிக்கல, ஆனா ஆவியானவர் சொல்லுகிறபடி, ஏன்னா செய்தி கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டோம். இனி ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தைகளை நான் அறிக்கை பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இந்த 2023 நான் அப்படிதான் முடிக்க போறேன். ஏன்னா 2024 அது மகா மேன்மை உள்ள ஆண்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் தனியே போறது இல்ல, என் பிரச்சனையோடு கூட போறது இல்ல. கர்த்தருக்குள் நான் புது மனுஷன், ஒரு புது மனுஷியா, ஒரு புதிய கிருபையோடு கூட, ஒரு புதிய பலனோடு கூட ஜனிப்பிக்கப்பட்டவனா, கிறிஸ்துவோடு கூட ஜனிப்பிக்கப்பட்டவனா நான் கடந்து போக போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில தேவனை இன்னும் வேறு விதமாய் சந்திக்கணும்? எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? குட்டி பிள்ளைங்க உட்கார்ந்துக்கங்க. எத்தனை பேர் சொல்றீங்க என்ன கர்த்தர் வேறு நிலையில கர்த்தர் என்னை சந்திக்கணும்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு போராட்டம் வருங்க. ஆனா நீங்க உன்னை தீர்மானம் பண்ணி கொள்ளணும், அவருடைய சமூகத்தை விட்டு என்னை எதுவும் பிரிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய சமூகம் இருந்தா போதும், எதை வேணாலும் சாதிச்சிடலாம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்பான்னு வந்துட்டா எதையும் இழக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அவருடைய பிரசனம்னு வந்துருச்சுன்னா எதையும் தூக்கி போடுகிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா இந்த பிரசனம் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளது. ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க அவரால் முடியும். 3 நாள் பசியே இல்லாம அவருடைய சமூகத்துல அமர வைக்கவும் அவரால் முடியுங்க. போஷிக்கவும் முடியும். பசி இல்லாம குறைவில்லாம நடத்துகிறதுக்கு அவரால் முடியும். இந்த காலை வேளையில அவருக்கு சாட்சியா இந்த காலை வேளையில இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்றேன், பிரசன்னம் இருந்துட்டா பணம் தேவையில்லைங்க. பணம் தேவைதான், தேவைகள் வரும், சந்திக்க வேண்டியது அவசியம் தான். ஆனா பிரசன்னமா பொழைப்பா அப்படின்னா நீங்க எதை தெரிந்தெடுக்க போறீங்க? அப்பான்னு முடிவு எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவர் இல்லாம நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை.
அவர் கிருபைதான். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவருடைய கிருபைதான். நீங்களும் நானும் சுவாசிக்கிறது அவருடைய கிருபைதான். இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறதற்கு செய்தது அவருடைய கிருபைதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வரும் போகும், உயர்வு வரும் போகும். அப்பா மாத்திரம்தான் நம்ம கூட எப்பொழுது இருக்க விரும்புகிறார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. எத்தனை பேர் சொல்றீங்க? இப்ப நான் சொல்றேங்க, தைரியமானால சொல்ல முடியும். அவர் நினைச்சத உலகத்துல எவனாலும் மாத்த முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. உங்க அப்பா உங்களை இப்படிதான் நடத்தணும்னு நினைச்சா யாராலையும் மாத்த முடியாது. நீங்களே நினைச்சாலும் மாத்த முடியாது. இந்த காலைகளில என் அப்பாவை முழுமையாய் நம்பினவனாய், அவர் யார் என்பதை அறிந்தவனாய் இந்த காலை வேளையில உங்கள் மத்தியில நான் தைரியமாய் சொல்ல முடியும். அவர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. இந்த காலை வேளையில நீங்க கர்த்தரை துதிக்கணும்னு இந்த சாட்சியை நான் சொல்றேன். நீங்க எந்த சூழ்நிலை வழியாய் கடந்து சென்றாலும் அப்பாவை விட்டுறாதீங்க, அப்பாவை விட்டுறாதீங்க. விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தை செலுத்தி நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில அவர் இரத்தம் நமக்காய் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அதான் உத்தரவாதம். நம்ம வீடு வாங்கினா, லேண்ட் வாங்கினா ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி அவர் இரத்தத்தினால ஒரு பத்திரத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை அது ஒரு நாள் மாற்றவே முடியாது. அந்த இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை எந்த மனுஷனாலும் பரலோகமே நினைச்சாலும், இன்னும் நான் தெளிவா சொல்றேன், பிதாவே நினைச்சாலும் இந்த இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையை யாராலையும் மாற்ற முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? மாத்தனா யார் தான் மாத்தணும்? பிதா தான் மாத்தணும். ஆனா பிதாவாலேயே மாற்ற முடியாத ஒரு காரியம்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், அவருடைய ரத்தத்தினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு காரியத்தையும் யாராலையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு உரியதை அவர் முன்குறித்ததை, நீங்க இந்த உலகத்துல வருகிறதற்கு முன்பதாக அவர் பேசின வார்த்தைகளை எந்த மனுஷனாலும், எந்த அதிகாரத்தினாலும், எந்த வல்லமையினாலும் மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லிடுறோம், வாழ்க்கை அழிஞ்சிடும், நடு ரோட்ல வந்துருவீங்க. எங்க அப்பா என்ன நடு ரோட்ல விட்டாலும் அவர் என் கூட இருப்பாருங்க. ஹல்லேலூயா. அவர் அங்க இருப்பாரு. நான் ஏன் கவலைப்படணும்? நான் சேற்றில விழுந்தாலும் அவருடைய கரம் என்னை தூக்கி எடுக்கும். இந்த காலை வேளையில உளையான சேற்றில விழுந்த நம்மை தூக்கி எடுத்த கரம் இன்னைக்கும் தூக்கி எடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குதுங்க. எது வரைக்கும் தூக்கி எடுப்பாரு? கண்ணை மூடுற வரைக்கும் தூக்கி எடுப்பாரு, இல்ல அப்பா வர்ற வரைக்கும் தூக்கி எடுப்பாரு. நான் ஏங்க கவலைப்படணும்? ஹல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா இந்த திமிரு உங்களுக்கு இருக்கணுங்க. என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய கர்வம் இருக்கணும். ஏன்னா எங்க அப்பா யாரு தெரியுமில்ல? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஞானமா வேலை செய்யறாங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், அந்த ஞானத்துக்கெல்லாம் மேல சர்வ ஞானி எங்க அப்பாங்க. ஹல்லேலூயா. சர்வ ஞானி நம்முடைய அப்பா. அவர் நினைச்சா பைத்தியக்காரனை ஞானிகளோடு உட்கார வைப்பாரு, ஞானமான வெட்கப்படுத்தும்படிக்கு கீழே தள்ளுவாரு, ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்கு நம்ம பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த எலிசபெத் அப்படின்னு சொல்லி சகரியான்னு சொல்லி ஒரு தம்பதி இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல மரியாளிடத்திலும் தேவதூதன் வந்து சொல்றாரு. அந்த தேவதூதன் எப்படிப்பட்ட தேவதூதனா? தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவதூதனா. லேஸ்பட்ட தேவதூதன் இல்லை. யாரு?
தேவ சமூகத்தில் நிற்கிற தேவதூதன். நான் யாரு? நான் சாதாரண ஒரு மனுஷங்க. தேவதூதன் சொல்லியே அந்த சகரியாவால நம்ப முடியல. நான் சொன்னா நம்பவா போறீங்க? நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்புவீங்களா மாட்டீங்களா? நம்புறவங்களா கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகரியா எலிசபெத்தினுடைய சரித்திரத்தை நீங்க பாப்பீங்கன்னா அந்த சரித்திரம் லேஸ்பட்ட சரித்திரம் இல்லை. அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5, 6 ஆகிய 2 வசனங்களை எடுத்தவர்கள் வாசி. ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது அவங்களுடைய சரித்திரம்? கொஞ்சம் அவங்களுடைய வீட்டு நிலைமையும் பார்க்கணும்ல. நம்முடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க? ஒருவேளை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கலாம். ஆனா இவங்க எப்படின்னா சந்ததி சந்ததியாய் தேவனுடைய சமூகத்துல ஊழிய அழைப்பை பெற்ற ஒரு குடும்பத்திலிருந்து வர்றாங்க. சரி, தொடர்ந்து வாசிங்க. யாருடைய குமாரத்தியா? சத்தமா சொல்லுங்க. யாருடைய குமாரத்தி? ஆரோனுடைய குமாரத்தி. சரியா? அப்போ எப்பேற்பட்ட பெரிய பேக்ரவுண்டு. எலிசபெத்துக்கு எப்படி ஒரு அறிமுகம் இருக்குது? ஆரோனுடைய குமாரத்தி. சரியா? அப்போ அவங்க லேசுப்பட்ட குடும்பத்திலிருந்து வரல, தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வர்றாங்க. சரியா? அது யூதா கோத்திரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம். சரி, தொடர்ந்து வாசிங்க. அவங்க எப்படின்னா இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அதைத்தான் ஆவியானவர் அதை அண்டர்லைன் பண்ண சொல்றாரு. எப்படின்னா குற்றமற்றவர்களாய் நடந்து. சரி, வாசிங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். இன்னைக்கு இதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தாவே இப்படிப்பட்ட சாட்சி எனக்கும் வரணும், குற்றமற்றவனா இருக்கணும், உம்முடைய சமூகத்துல நீதி உள்ளவனா இருக்கணும். மனுஷன் முன்னாடி நீதி இல்லை, யார் முன்னாடி நீதி? சில பேர் பேசுறத பார்த்தா நமக்கே நடுக்கம் வந்துடும். எப்பா என்னமா நீதியா பேசுறாங்கன்னு. கொஞ்சம் வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு முன்பதாக நிற்காது அவங்க பேசுற நீதி நியாயம்லாம். ஹல்லேலூயா. சமீபத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கும் ஹமாஸ் படைக்கும் பெரிய சண்டை நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் தானே? ரைட்டா? ஒரு பக்கத்துல ஞானவான்கள் சொல்றாங்க ஹமாஸ் அவங்களுடைய அந்த பாலஸ்தீனர்கள் ஏற்கனவே அங்க குடியிருந்தாங்க. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இஸ்ரவேல் யூத ஜனங்கள் அந்த இடத்துக்கு போனாங்க. இவங்க போய் தான் அங்க ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா? இவங்க என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் தேசத்தை போய் ஆக்கிரமிக்கிறாங்க. யாரு? யூத ஜனங்கள். இப்ப நடக்கிற காரியங்கள். சரியா? அப்போ உலகத்தில் உள்ள நாடுகள்லாம் சொல்லுது இந்த யூதர்கள் பண்றது தப்பு. ஏற்கனவே பாலஸ்தீனர்கள் அங்க குடியிருந்தாங்க, அவங்ககிட்ட போய் சண்டையை போட்டு அவங்க லேண்ட, அவங்க நிலத்தை என்ன பண்றாங்க? அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? சண்டை போடுறாங்களா இல்லையா? நியாயமா தெரியுதா இல்லையா? தெரியுதா தெரியலையா? ஆமாவா இல்லையாங்க? கரெக்டு தானே? ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேசம். ஹல்லேலூயா. இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா இவங்க தேசம் இல்ல, தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேசங்க, அந்த தேசத்துக்காண்டி நாங்க சண்டை போடுறோங்கிறாங்க. இப்ப இவங்க நீதி எங்க போச்சு? புரியுதா புரியலையா? நிறைய நேரம் நிறைய பேர் பேசுறத கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே பயம் வந்துடும். இந்த சமீபத்தில் 2004 ஆண்டுல சுனாமின்னு ஒன்று வந்துச்சுங்க தூத்துக்குடியிலலாம். தூத்துக்குடி அந்த கடலோர மாவட்டங்களில் நிறைய சேதம் வந்துச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க கர்த்தர் ஏன் சுனாமி அதை அனுமதித்தார், இத்தனை ஜனங்கள் வாரிக்கொண்டு போனாங்களே அப்படின்னு.
அப்ப நான் கேட்டேன், 120 வருஷம் நோவா தாத்தா சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. எப்போ? ஆபிரகாம் நாட்களுக்கு, அந்த டைம்ல. ரைட்டா? யாராவது ஒருத்தனாவது மனம் திரும்பினா? நாங்க 120 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாள் 7 வருஷத்தை கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? 7 வருஷம் முடிச்சு கர்த்தர் இந்த புதிய நிறைவுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார். கர்த்தர் இங்க எத்தனை ஆத்துமாக்களை சேர்த்திருக்கிறார். நோவா தாத்தா எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? 120 வருஷம். நான் கேட்டேன், 120 வருஷம் கொடுத்து ஒருத்தம் கொடுத்திருந்தல. ஹல்லேலூயா. நிறைய நேரம் மனுஷனுடைய நீதி அப்படிதாங்க இருக்கும். நம்மளால மனுஷனுடைய நீதியை பார்க்கும்போது நம்மளால பேசவே முடியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீங்க மறுபடியும் என்ன பண்ணிடணும்? தேவனுக்கு முன்பதா என் நீதி கரெக்டா இருக்குதா? கர்த்தருக்கு முன்பதாக என்னால கரை திரை அற்றவனாய் இருதயத்தில் சுத்தமுள்ளவனா நான் நிற்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சுத்திகரித்து சோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு. இந்த ஜெபம் தாங்க பரலோகத்தினுடைய கண்களை காட்டிலும் தேவனுடைய கண்களை நம்ம மீது நோக்கமாய் வைக்கக்கூடிய வார்த்தை. ஆண்டவரே, எனக்கு இந்த குறைவை மாத்துங்கப்பா. 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. 1000 ஸ்தோத்திரம், 1,00,000 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் இருதயம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் சுவாமி, என் இருதயம் உமக்கு பிரியமா இருக்கட்டும், நான் யோசிக்கிறது நான் செய்யறது எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் சொல்லி இந்த ஜெபத்தை நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா பரலோகத்தின் கண்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய கண்கள் நம்ம மீது நோக்கமா இருக்குங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஜெபம் தான் நமக்கு முக்கியமான ஜெபம். ஆண்டவரே உங்க பார்வை என் மேல பதியணும். ஹல்லேலூயா. அதுக்கு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 2 மணி நேரம் ஜெபம் அப்படிலாம் இல்லை. சின்ன ஜெபம், ஆண்டவரே நான் செய்யற காரியம் உமக்கு பிரியமா இருக்கணும். என் நீதி அழுக்கான கந்தன் சொல்லுது, ஆனாலும் என் நீதி உம்முடைய சமூகத்தில் வரும்போது நான் நீதி உள்ளவனா காணப்படணும். யோபு குறித்து தேவன் சொல்லுகிறார், அவன் நீதி உள்ளவன், அவன் நீதிமானா இருந்தான். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் 2024 இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் எந்த ஆசீர்வாதத்துக்காண்டி ஜெபம் பண்ண மாட்டேன். இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் ஒருவேளை 2024 என்னை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய வருகை வந்தாலும் சரி, இவன் நீதிமான் இவள் நீதிமான்னு யார் சொல்லணும்? தேவன் சொல்லணும். இதுதான் ஆசையா இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த ஆசை ஆசீர்வாதமா வேணும்னு சொல்லி விரும்புறீங்க? இந்த ஆசை ஆசீர்வாதமா வேணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வீடு, உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு பொருளாதாரம், உங்களுக்கு பிள்ளை, உங்களுக்கு குடும்பம் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நல்ல கரங்களை தட்டி பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த எலிசபெத்தும் சகரியாவும் எப்படி இருந்திருக்கிறாங்க? மறுபடியும் வாசிக்கலாம். அதனுடைய 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில 7வது வசனத்தை வாசிங்க, எப்படி இருந்துச்சு? நீதி உள்ளவங்க தான். ஆமென். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால், எலிசபெத் எப்படி இருந்தாங்க? மலடியா இருந்தாங்க. அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். 2 விஷயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எலிசபெத் எப்படி இருந்தாங்க? மலடியா இருந்தபடியினால். பரவாயில்ல பிரியமான தேவ பிள்ளைகளே, அவள் மலடியா இருந்த போதிலும், அவர்கள் வயது சென்றவர்களாய் இருந்த போதிலும், அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாய் நீதி உள்ளவர்களாய் தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பிசாசு நம்மை சோதிக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுகள் வரும் பொழுது கர்த்தரை தேடுகிறதிலும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதில் இருந்தோம் நம்மை வழிவிலக செய்வான். இன்னைக்கு நீங்களும் நானும் தீர்மானம் பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, நான் கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு வழி விலகிறதில்லை. என் வாழ்க்கையில குறைவு காணப்படலாம், நான் மலடியா இருக்கலாம், என் வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுகள் காணப்படலாம், ஆனாலும் கர்த்தருக்கு முன்பதாக நான் நீதிமானா இருப்பேன் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குறைவுகள் காணப்படும் பொழுது சோர்வு வருகிறது நிச்சயம்தான்.
சோர்வு வரதா செய்யும். ஆனாலும் அதன் மத்தியிலே நான் கர்த்தருக்கு முன்பதாய் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறது போல நீங்களும் நானும் மனரம்யமா இருந்து கர்த்தருக்கு முன்பதாய் நீதியாய் இருக்கணும். அது ஒரு நாள் விட்டு விடவே கூடாது. கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நல்லவர் சொல்றது லேசான காரியம். ஆனா குறைவுகளின் மத்தியில உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது என் கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுகிறதுல ஒரு நாள் நீங்க நிற்கவே கூடாது. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த வைராக்கியம் தான் இரண்டாவது ஆசை. இந்த வைராக்கியம் தான் இரண்டாவது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் கர்த்தருக்கு முன்பதா நீதியா இருக்கணும்ங்கிறத ஆசைப்படுறதுதான் ஆசீர்வாதம். ரெண்டாவது இந்த வைராக்கியம் இருக்கணும். எத்தனை பேருக்கு வைராக்கியம் இருக்குதுங்க? எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் இருக்குது? இந்த எலிசபெத்தும் இந்த சகரியாவும் லேசுப்பட்டவர்கள் அல்ல. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இவர்களுடைய பூர்வீகத்தை குறித்து நீங்கள் இன்னும் தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். இயேசு சொல்லும் பொழுது இந்த காரியத்தை மத்தேயு 23:35 இப்படியாய் சொல்லுகிறார். 23:35 நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலிகள் எல்லாம் உங்கள் மேல் வரும்படிக்கு இப்படி செய்வீர்கள். இங்கு இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் சகரியா. இந்த சகரியா யாருன்னு சொன்னீங்கன்னா, யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டீங்க. பழைய ஏற்பாடுல சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோமே, செருபாபேலை பலப்படுத்தும்படிக்கு சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசினாரே, அந்த சகரியா தீர்க்கதரிசனுடைய வம்சத்துல தான் இந்த சகரியா வர்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யார் இந்த சகரியாவும் எலிசபெத் எப்படிப்பட்டவர்கள்னா, இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு சகரியா தீர்க்கதரிசியுடைய வாரிசுகள். நல்ல யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெற்றோர்கள் கர்த்தருக்காய் பாடுபட்டு இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில பட்ட பாடுகளின் நிமித்தம் இன்னைக்கு நான் ஊழியமே செய்ய மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க பார்க்கிறோம் எங்க வாழ்க்கையில. வாலிப பிள்ளைங்க மத்தியில ஊழியம் பண்ணினதுனால நான் சொல்றேன், நிறைய வாலிப பிள்ளைங்க இருதயம் கடினப்பட்டு போயிருக்கு. எப்படி தெரியுமா கடினப்பட்டு போயிருக்கு? நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஊழியனாலே கஷ்டம்தான். என்னங்க, ஊழியனாலே கஷ்டம்தான், நெருக்கம்தான், பாடுதான், கண்ணீர் தான். ஆனா இந்த சகரியாவும் எலிசபெத் எப்படிப்பட்ட சந்ததியில இருந்து வர்றாங்கன்னா, அவருடைய முற்பிதாக்களை கொலை செய்த அதே இடத்துல இவர்கள் பலிபீடத்தின்றையில தேவனுக்கு முன்பதாய் ஊழியம் செய்கிறதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. நாங்க அழைக்கப்பட்ட அழைப்புல இருந்து மாறாதவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது முக்கியமான காரியம், அழைக்கப்பட்ட அழைப்புல மாறக்கூடாது. நான் மாற மாட்டேன். இந்த தீர்மானம் நம்ம எடுக்கணுங்க. கர்த்தர் தீர்மானங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த தீர்மானங்களை கனம் பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க? நானும் என் வீட்டாருமோ வென்றால், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணி அதுல வைராக்கியமா நிற்கிற சந்ததி. உங்க வாழ்க்கையில கஷ்டம் வர்றது உண்மைதான், உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வர்றது உண்மைதான். ஆனாலும் நீங்க தீர்மானம் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், மரிச்சாலும் கர்த்தருக்காண்டி மரிக்கணும். ஹல்லேலூயா. மரிக்கிறது ஒரு பிரியமான தேவ பிள்ளைகளை ஒரு கஷ்டமான காரியம் இல்லைங்க. பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு கேட்வே. என்னங்க இது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து மரணத்தை குறித்து பேசுறீங்களே. ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்ததே அந்த பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்குரிய வாசலை திறக்கிறதுக்கு தாங்க. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு அந்த பாதாளத்தின் வாசல், மரணம் என்னும் வாசலை மேற்கொண்டு நமக்கு ஒரு பரலோக வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்பதை நினைச்சுதான் நம்ம துதிக்கணும். கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நல்ல புது சட்டை போட்டாச்சு, நல்ல கேக் வெட்டியாச்சு, மத்தியானம் போனோன்னே நல்ல பிரியாணி சாப்பிட்டாச்சு, நல்ல டிவியில ஒரு 4 சீரியலை பார்த்தாச்சு, நல்ல தூங்கியாச்சு, நாளை காலையில் ஏப்பம் வந்தாச்சு, முடிஞ்சு போச்சுங்க.
இனி அடுத்த கிறிஸ்துமஸ் 2024 கிறிஸ்துமஸ், அடுத்தது 2025 கிறிஸ்துமஸ். அப்படி இல்லைங்க, 2023 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிக்க ஆயத்தமாய் இறங்கி வந்தார் என்பதை நினைச்சுதான் நீங்க துதிக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இயேசு கெத்செமனே தோட்டத்துல கதறாரு, என்ன கதறி ரத்தம் வேர்வை எப்படி விழுந்தா, ரத்தத்தின் பெருந்துளியா விழுந்தானா. அவர் நினைச்சிருந்தா, அப்பா எனக்கு இந்த வேலை வேண்டான்னு ஓடி இருந்தா, இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணி இருக்க முடியாது, துதிச்சிருக்கவே முடியாது. அப்படித்தானே? அப்போ இயேசு தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறதுல வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அன்னைக்கு சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. எந்த சூழ்நிலையில? தன்னுடைய முற்பிதாக்கள் தேவனுடைய சமூகத்துல, அங்க வார்த்தை தெளிவா சொல்லுது, எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல, தேவனுடைய சமூகத்துல பலிபீடத்துக்கு முன்னாடி கொலை செய்தாங்க சகரியாவை. இந்த சகரியா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அலங்கம் கட்டப்படுகிறதற்கு நெகேமியா ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பி கொண்டு வரும் பொழுது, அவங்க அலங்கம் கட்டுறதுக்கு எல்லா ரிசோர்ஸும் வந்துருச்சு. ஆலயத்தை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்கள்லாம் வந்தது போல எல்லா கட்டுமான பொருட்கள்லாம் வந்துருச்சு. ஆனாலும் கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்களால அந்த ஆலயத்தை கட்ட முடியலங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஆலயத்தை கட்ட முடியல. அப்பதான் சகரியா தீர்க்கதரிசி கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்து என்ன தெரியுமா பண்றாரு? முதல்ல கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு? இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய நியமங்களை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னைக்கு நீங்களும் நான் நம்முடைய சந்ததிக்கு கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கற்றுக் கொடுக்கிறோமோ, அன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய சந்ததியை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா! நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார். இப்படித்தான் கர்த்தர் சகரியாவையும் எலிசபெத்தையும் சந்தித்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த சகரியா தீர்க்கதரிசியை கொலை செய்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட 400 வருடம் தேவன் பேசவே இல்லை. எத்தனை வருஷம்? 400 வருஷம். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 5 தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். 5 தலைமுறைக்கு தேவன் யார் என்பதையும் கர்த்தருடைய சத்தம் என்னதென்பதையும் அவர்கள் அறியாதிருந்தாங்க. இப்பதான் முக்கியமான காரியத்துக்குள்ள வரேன். 5 தலைமுறை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல, கர்த்தர் யார் என்பதை அவங்க அறிந்து கொள்ளல. ஆனா இவங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் 5 தலைமுறையாய் கடந்து சகரியாவையும் எலிசபெத்தையும் சந்தித்து அவர்கள் தேவனுக்கு ஊழியம் இன்னும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா! நல்லா யோசிச்சு பாருங்க. 5 தலைமுறை. நான் சொல்றேனே, ஒருவேளை எனக்கு அற்புதம் நடக்கலைன்னா என் பிள்ளைக்கு கர்த்தர் நல்லவர்ங்கிறத நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா எனக்கு தெரியாது. ஆனா அந்த சகரியாவுக்குள்ள இருந்த வைராக்கியம் 5 தலைமுறைகள் தாண்டி சகரியாவினுடைய எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா! உங்க வைராக்கியம் சந்ததியை பற்றி பிடிக்கும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்களுடைய சந்ததிகளை கர்த்தருக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா! உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் உங்க சந்ததி, உங்களுடைய தலைமுறை கர்த்தரை சேவிக்கத்தக்கதா, இன்னும் தலைமுறையா கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதா தெரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த நாள்ல உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். உங்களை லேசா இந்த இடத்துல உட்கார வைக்கலுங்க. பக்கத்தில் திரும்பா சொல்லுங்க, நானும் நீங்களும். பக்கத்தில் திரும்பாச்சு, கண்ணோட கண்ணு அப்படி பார்த்து சொல்லட்டும். நீங்க வேற எதையும் பார்க்க கூடாது, அவங்களுடைய கண்ணை பார்த்து சொல்லணும். நானும் நீங்களும் சந்ததிகளை கர்த்தருக்குள்ள நடத்துகிறதற்கு கர்த்தர் நம்மை முன் குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா! நல்ல யோசிச்சு பாருங்களேன். இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தை 24வது அதிகாரம் சொல்லி நினைக்கிறேன். அங்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. என்ன காரியம் கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா, சவுலின் நிமித்தம், யாரு? சவுலின் நிமித்தம் இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிற அநேகர் கொலை செய்யப்படுறாங்க. துணிகரமாக கொல்றான் சவுல். கொன்னது நிமித்தம் ஆரோனுடைய சந்ததியில அந்த கோத்திரத்துல மிச்சம் இருக்கிறது 24 வகுப்புகள், இல்லைன்னா 24 குரூப் மட்டும்தான் கடைசியில மிஞ்சு இருக்கு. எத்தனை? 24 மட்டும்தான் மிஞ்சு இருக்கு. இந்த 24க்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல யார் ஊழியம் செய்யணும்னு சொல்லி சீட்டு போட்டு பார்ப்பாங்க. சரியா? 24 பேர்ல
எத்தனை பேர் யார் முதல்ல வரணும், யார் ரெண்டாவது வரணும், யார் மூணாவது வரணும், யார் நாலாவது வரணும்னு சொல்லி சீட்டு போட்டு தங்களுடைய ஊழியத்தினுடைய நாட்களை அவங்க அப்படிதான் ஆர்டர் பண்ணுவாங்க. சரியா? அப்படி ஆர்டர் பண்ணப்பட்ட அந்த சூழ்நிலையில இப்ப 8வது வசனம் வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் 9வது வசனம். தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவனுக்குள்ள ஒரு குறைவு இருக்குது. மலடியா இருக்கிறா, வயது சென்றவனா இருக்கிறா, வீட்டுல தூங்காம தான் தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு காத்திருந்த ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் குறைவுகள் இருந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, எலிசபெத்தும் சகரியாவும் தேவனுடைய சமூகத்துல ஊழியம் செய்கிறதற்கு சீட்டை பெற்றுக்கொள்ளும்படிக்கு காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எந்த சகரியாவோடு கூட கர்த்தர் கடைசியா பேசினாரோ அதே சந்ததியில வந்த அடுத்த சகரியா மூலமாய் கர்த்தர் யோவானை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எங்க முடிஞ்சதோ அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். நீங்க எந்த இடத்துல முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு அவரால் கூடும். ஆனா செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். முடிஞ்சிட்டுன்னு அந்த இடத்துல உட்காராம எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ, எந்த சமூகத்துல வந்தா, எந்த இடத்துல வந்தா மறுபடியும் ஆரம்பிக்குமோ அந்த இடத்துல வருகிறதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. இந்த இடத்துலதான் ஆரம்பம் இருக்குது. தேவ பிரசன்னத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த இடத்துல ஆரம்பிக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். எல்லாரும் என்ன பாருங்க, இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்த பொழுது கர்த்தர் பேசினார். நிறைய நேரம் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? உட்கார்ந்து நம்முடைய பிரச்சனைகளை யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பிரச்சனைகளை யோசித்து கொண்டு இருக்கிறோம். அது மனித இயல்பு. ஆனா எல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு தேவனுடைய சமூகத்துல நீங்க போய் காணப்படணும். உங்களுக்கெல்லாம் உண்மைக்குமா சொல்றேன், எனக்குலாம் சில நேரம் ரொம்ப பொறாமையா இருக்கு. ஐயா போடுவாங்க 98 நாள் உபவாசம்வாங்க, 100 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்பாங்க. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லையே. நான் ஏங்க இருக்கிறேன், இன்னமும் ஏங்குறேங்க, இன்னமும் ஏங்குறேன். அப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்துல கர்த்தர் உங்களை உருவாக்கும்படிக்கு இப்படிப்பட்ட நாட்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அந்த சகரியாவும் எலிசபெத்தும் தெரிந்தெடுத்த ஒரு காரியம், எங்களுக்கு குறைவுள்ளது, மலடி என்கின்ற அவப்பேர் எனக்கு உண்டு, ஆனாலும் என் புருஷனை நான் பலப்படுத்தி எங்க அனுப்புவேன்? தேவனுடைய ஊழியத்துக்கு நான் அனுப்புவேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. குறைவுகளின் மத்தியில குடும்பத்தை கர்த்தருக்காய் நிறுத்தணும்னு சொல்லி வைராக்கியம் கொண்டீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்றேன், இது வரைக்கும் கர்த்தர் அமைதியாய் மௌனமா இருக்கலாம். ஆனா நீங்க வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. தன்னுடைய சமூகத்திலிருந்து காப்ரியேலியோ மிகாவேலியோ அல்ல, இயேசுவே இறங்கி வருவார். அவர் தம்முடைய வாயை திறக்கும் பொழுது காதேஸ் வனாந்தரங்கள் அதிரும். ஹல்லேலூயா. அண்ட சராசரத்தை கர்த்தர் உங்களுக்காய் அசைப்பா. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காய் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் எப்படி ஆகும்னா, அது ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய பிரியமானவனுக்காண்டி எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நான் இப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கின பொழுது அவனை ரொம்ப அழகான ஒரு பூமியில உண்டாக்கினார். ஆமாவா இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆதாம் ஏவாளுக்காண்டி இந்த பூமி உண்டாக்கப்பட்டதா? இந்த பூமிக்காண்டி ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டானா? ஆதாம் ஏவாளுக்காக பூமி உண்டாக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளுக்காக பூமி உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்காண்டி நேர்த்தியானதை அவர் உண்டாக்குவார். உங்களுக்காய் நேர்த்தியானதை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நீங்க அதுல சோர்ந்து போகாதீங்க. இன்னும் மேலானவைகளை நீங்க பார்க்க போறீங்க, இன்னும் உன்னதமானவைகளை நீங்க பார்க்க போறீங்க. ஆனா செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு இல்லாததுனால நான் ஓடி ஒளிய போறதில்லை. பக்கத்து திரும்பி பார்த்து சொல்லுங்க. அடுத்த தடவை பக்கத்து திரும்பி பார்த்து சொல்லுங்க. அடுத்த தடவை நான் ஆலயத்துக்கு வரலன்னா என் வீட்டுக்கு வந்து என் சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு வாங்க.
சொல்லுங்க, பக்கத்து தீம்பா சொல்லுங்க. அடுத்த தடவை நான் ஆலயத்துக்கு வரலன்னா என் சட்டையை பிடிச்சி என்ன ஆலயத்துக்கு இழுத்துட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க தாங்க பொறுப்பு. அவங்க ஆலயத்துக்கு வரலன்னா நீங்க அடுத்த நேரம் போய் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. ஏன்னா பதில் இங்க தான் இருக்குது. இதை பார்த்த சகரியா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் இன்னும் சகரியாவுடைய காரியத்தை இன்னும் அழகா சொல்லலாம், ஆனா நேரம் ஆயிட்டே இருக்குது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபத்துக்குள்ள கடந்து சொல்லும்படிக்கு விரும்புறேன். இந்த சகரியா தேவனுடைய தூதனை பார்க்கிறார். ஏன்னா 5 தலைமுறையா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்படும் என்று சொல்லி அறியாத ஒரு சந்ததி, அப்படித்தானே? சரி, எத்தனை பேர் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் என் கூட பேசுறாருன்னு சொல்றீங்க? நான் வேதம் வாசிக்கும் போது இந்த வார்த்தையினால என்கிட்ட ஆண்டவர் பேசினார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கர்த்தர் என்கிட்ட பேசுறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 5 தலைமுறையாய் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படாம இருக்கிற நேரத்துல ஒருத்தன் வந்து துப்புன்னு வந்து நிக்கிறாரு. வந்து சகரியாவின் இடத்துல சொல்றாரு, உன் வேண்டுதல் உன் வேண்டுதல் உன் வேண்டுதல். சரி, சகரியா அந்த இடத்துல யாருக்காண்டி வேண்டுதல் செய்திருப்பார்? நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஜெப விண்ணப்பத்துக்காண்டி அங்க உள்ள போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரா? ஜனங்களுக்காண்டி. வேதம் சொல்லுகிறது வெளியே ஜனங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தாங்களாம். உள்ள சகரியா என்ன பண்றாரு? அவங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து உள்ள போய் நிற்கிறார். நீங்க நிறைய நேரம் ஐயா சொல்லும் போது தேசத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, திறப்புல நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கே தோணும், நமக்கே அங்க 1008 பிரச்சனை இருக்குது, வேலையில இத்தனை பிரச்சனை, சம்பளம் கொடுப்பாரா மாட்டாரா, சம்பளம் வருமா வராதா, பிள்ளைக்கு காய்ச்சல் சரியாமா சரியாதா, பிள்ளை எழுந்து நடக்குமா நடக்காதா, பிள்ளை வாயை திறந்து பேசுமா பேசாதா, பிள்ளைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, கடைசியில எனக்கு கல்ற தோட்டத்துல இடம் கிடைக்குமா கிடைக்காதா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கவலையினாலேயே டிசைன் பண்ணப்பட்டோம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சகரியா கேட்கிறாரு, இது எப்படிங்க ஆகும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சகரியா ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலிருந்து பதில் வரணும்னு சொல்லிதான் எங்க போய் நிக்கிறாரு? வாசஸ்தலத்துல, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தூபம் காட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப பதில் வந்துட்டு அங்க என்ன பண்ணிருந்திருக்கணும்? சகரியா துள்ளி குதிச்சு கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டு ஓடில வந்திருக்கணும். ஆனா என்ன நடக்குது? இது எப்படிங்க ஆகும்? வந்துச்சு, தேவதூதனுக்கு ஒரு கோபம், போட்டு சாத்திட்டாரு. வாயவே நீ திறக்க கூடாது. ஹல்லேலூயா. வாயவே திறக்கூடாது. உன்ன ஊமையை ஆக்குறேன். ஊமையை பேசுறதுக்கு தான் இயேசு கற்றுக் கொடுத்தாரு. இங்க தேவதூதன் என்ன பண்ணாரு? வாயை திறந்து பேசுறவன ஊமையாக்கிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. வாயை திறந்து பேசின சகரியாவை என்ன பண்ணிட்டாரு? ஊமையனாக்கிட்டு போயிட்டாரு. சரியா? இப்ப பேர் வைக்கிறாங்களாம். யாருக்கு? சகரியாவோட பிள்ளைக்கு. அப்போ இவங்க எல்லாம் ஒரு கொடுக்காங்க. இந்த யோவான்ங்கிற பேரு உங்க முற்பிதாக்களுக்கு யாருக்கும் இல்லையே, இவனுக்கு எதுக்கு யோவான்னு பேர் வைக்கிறீங்க? இப்ப புரியுதா? இந்த சகரியாவுக்கும் அந்த சகரியாவுக்கும் என்ன கனெக்ஷன்? இந்த சகரியாவுடைய பேர் எப்படிதான் வச்சிருக்கிறாங்க? முற்பிதாக்களுடைய பேரை தான் தூக்கி இந்த சகரியாவுக்கு வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ரத்த சாட்சியாய் மரித்த அந்த சகரியாவின் சந்ததியிலிருந்து என்ன வந்திருக்கு? தேவனுடைய வார்த்தை. பரலோகத்துக்கு, அதாவது இயேசுனுடைய ஊழியத்தை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு முற்பிதாவை, அல்லனா என்ன சொன்னா ஒரு ஃபோர் ரன்னரை கர்த்தர் யோவான அனுப்புறாரு. ஹல்லேலூயா. இன்னும் புரியல, இன்னும் தெளிவா சொல்றேன். எந்த சகரியா தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டினோன்னா அந்த சகரியாவுடைய சாப்டர் என்ன பண்ணிட்டாங்க? முடிச்சுட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ
கர்த்தர் என்ன பண்றாரு, நீ இந்த சகரியாவை தானே முடிச்ச, இன்னொரு சகரியாவை நான் அனுப்ப போறேன், அவன் மூலமா ஏன் பரலோக திட்டத்தை நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகள், ஆகவே தான் நான் சொல்றேன், பூலோகம் எதை நினைச்சு ஸ்டாப் பண்ணாலும் கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா மறுபடியும் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அதை முடிக்கணும்னு நினைச்சா அவர் மறுபடியும் ஆரம்பிப்பார். அவர் மறுபடியும் ஆரம்பிக்கிறத ஒரு நாள் நிறுத்த மாட்டாருங்க. ஆகவே நீங்களும் நானும் கழிவுற வேண்டியது ஒன்னே மட்டும்தான், நமக்கு துவக்கம் மாத்திரம்தான், முடிவு அவர் கையில. ஹல்லேலூயா. அவர் முடிந்தது சொன்னா மாத்திரம்தான் முடிஞ்சது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ டாக்டர் முடிச்சிட்டாரு, டாக்டர் நாள் குடிச்சிட்டாரு, என் புருஷன் நாள் குடிச்சிட்டானே, என் மனைவி நாள் குடிச்சிட்டானே, மறுபடியும் ஆரம்பிப்பாருங்க. ஏன்னா புதிய ஆரம்பத்தை எப்பொழுதுமே கொடுத்துட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. முடிந்தது என்று நினைத்த நேரங்கள்ல புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க இந்த மதிய நேரத்துல? ஆகவே தான் கர்த்தர் புதிய ஆரம்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் கொடுப்பாரு? நீங்க வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாலும் இழுத்து பிடிச்சு தரன்னு கொண்டு வந்து நிறுத்தி, என் பிள்ளைங்கிட்டலாம் நான் ஒரு காரியம் சொல்லுவேன், வலை போடும் போது பத்திரமா வந்து சேர்ந்துரு, இல்ல உனக்கு தூண்டில் போடப்படும். தூண்டில் போட்டா வலிக்கும், தூண்டில் போட்டா என்ன பண்ணும்? வலிக்கும். வலை போட்டா பத்திரமா வந்துடலாம். நீ தூண்டில மாட்ட போறியா, வலையில மாட்ட போறியா, அது ஓம்பாடு. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதான் ரகசியம். வலை கர்த்தர் போட்டிருக்கிறாரா, பத்திரமா வந்து மாட்டிரு. ஹல்லேலூயா. பத்திரமா வந்து மாட்டிருங்க. தூண்டில் போட்டாருன்னா கிழிச்சு தொங்க விட்டு, ஹல்லேலூயா, அது ஆடுறதுக்கு ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்கப்பா, என்னை சுகப்படுத்துங்கப்பா, நான் வியாதியா இருக்கிறேன், என் வியாதி என்னை விட்டு நீங்கட்டும். ஹல்லேலூயா. சகரியா பார்த்தாரு, நான் தேவனுடைய சமூகத்திலே விழுந்துடுறேன். அந்த சகரியாவுடைய வாய் எப்போ திறந்துச்சுன்னா, அந்த லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 67 இருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தீர்க்க தரிசனமா யோவானை குறித்து பேசினாரு. ஹல்லேலூயா. வாய் கடைசியா எப்போ திறந்துச்சு? இது எப்படியாய் மாறும்னு. வாய் இப்போ எதுக்கு திறக்குது? இது இப்படிதான் ஆகும். ஹல்லேலூயா. எப்படி ஆகும்னு கேட்ட வாய் இது இப்படிதான் ஆகும்னு தீர்க்க தரிசனமாய் பேச வைக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இப்படிதான் ஆகும்னு பேசுறதுக்கு தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. ஐயோ இப்படி ஆயிருச்சே, கவலைப்படாதீங்க. ஆகவே தான் தைரியமா சொல்லுவேன், எப்படியாய் ஆகும் என்கிறத தீர்க்க தரிசனமா பேசுறதுக்கு தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நினைத்த பாதைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை. அடுத்து எப்படி இருக்கும் தெரியாதுங்க, ஆனா நல்லா இருக்கும்னு தெரியும், ஆரோக்கியமா இருக்குன்னு தெரியும், அருமையா இருக்குன்னு தெரியும், அது செழிப்பா இருக்குன்னு தெரியும், அது ஆசீர்வாதமா இருக்குன்னு தெரியும். எப்பங்க ஆரம்பிக்கும்? எங்க அப்பாவுக்கு தெரியுங்க, நம்ம அப்பாவுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சந்தோஷமா ஊழியத்தை செய்வோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? 2024 இன்னும் அதிகமா ஊழியம் செய்வேன்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? குறைவு இருக்குன்னு சொல்றாங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு குறைவு இருக்குங்க, குறைவு இருக்குங்க, எனக்கு வேலை வேணுங்க, குறைவு இருக்குங்க. பரவாயில்ல, எங்க அப்பா எனக்குன்னு வச்சிருக்கிற அழைப்பு அது என் முன்பதா இருக்குது. அதை நான் பிடித்து கொள்ளும் போது தேவ சமூகத்தில் எனக்கு வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லா வசனமும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அந்த லூக்காவின் 1ஆவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. இந்த தேவ தூதன் தோன்றின உடனே சகரியாவுக்கு பயம் உண்டாச்சான். பயம் அடைந்த சகரியா ஊமையனா வெளியில வர்றானா, ஜனங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா தோணுச்சு. புரியுதா புரியலையா? ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சா? ஏன்னா தேவ வார்த்தை வெளிப்பட்டது என்பதை ஜனங்கள் கண்டுகொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவ வார்த்தை வெளிப்பட்டது என்று சொல்லி ஜனங்கள் கண்டுகொண்டார்கள். உங்க குறைவுகளில் கர்த்தர் வெளிப்பட்டாருங்கிற நாட்கள் வருகிறது. குறைவை மாத்திரம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனா குறைவுகளின் மத்தியில கர்த்தர் வெளிப்பட்டார் என்கின்றத ஜனங்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலையை கரத்தில் எடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
குறைவுகளை பார்க்காதீங்க, ஆச்சரியப்பட பார்க்கிறேன். நீங்க அப்படி நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்களை யாரெல்லாம் குறைவு சொன்னாங்களோ அப்படி எல்லாம் அவங்க முகத்தை எல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். அவங்க முகத்துல ஆச்சரியம் தெரிஞ்சிச்சுன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அவங்க முகங்கள்ல 2024 தீர்க்க தரிசனமா சொல்லட்டும், அவங்களுடைய முகங்கள்ல உங்களை குறித்த ஆச்சரியம் வெளிப்படும். ஹல்லேலூயா. இதை நான் ஆயத்தம் பண்ணல, நான் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். யார் யார் உங்களுக்கு முன்பதாய் பரிகசித்தாங்களோ, யார் யார் உங்களுக்கு முன்பதாய் உங்களை நிந்தித்தாங்களோ, அவமதித்தாங்களோ, அவங்களுடைய கண்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கும். ஹல்லேலூயா. அவங்களுடைய கண்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கும். நீங்க கலங்காதீங்க, நீங்க திகையாதீங்க. கர்த்தருக்கு நீங்க செய்ய வேண்டியதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. வைராக்கியம் உள்ளவர்களா இருங்க. அவருக்கு என்று நீங்க உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் என்பதை நினைவு கூறுங்க. நீங்க எதை செய்யணுமோ அதுல நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்துல காணப்படுங்க. வேதத்தை வாசிக்கிறதுல நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. அந்த வார்த்தை நமக்கு என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் யாரையும் ஜெபத்துல நடத்த போறதில்லை. இப்போ ஒரு 5 நிமிஷம் கேட்ட வார்த்தையின்படி நீங்க ஜெபிக்க போறீங்க. சகரியாவுக்கு வெளிப்பட்ட வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படணும். நீங்க இதே துக்கத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு மறுபடியும் வெளியில செல்றதுக்கு நானும் விரும்பல, போதகரையாவும் விரும்பல, பரலோகமும் விரும்பல. பரலோகமும் விரும்பல. ஒரு புதிய மனுஷன் தான். அந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தின்படி ஜீவனோடு கூட இந்த இடத்தை விட்டு போறோம். எப்படி? ஜீவனோடு கூட. நான் மறுபடியும் சொல்றேன், அற்புதத்தை பெற்றதுனால நான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லல. என் கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கொள்ளுவோம். அப்படி வேதத்தெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுருங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஒரு சின்சியரா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஜெபித்து நம்ம முடிக்கலாம். சரியா? ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீங்க. 10 நிமிஷம் பொறுமையோடு கூட. ஒருவேளை முழங்கால் படியிட முடிஞ்சா முழங்கால் படிட்டு கொள்ளலாம். இல்ல நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிக்கலாம். இல்ல நடக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் நடக்கலாம். உங்களுக்கு விடுதலை தான். அவங்களை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறது இல்லை. நடந்து நீங்க ஜெபிச்சாலும் சரி, எப்படி ஜெபிச்சாலும் சரி, இது அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள நேரம். ஹல்லேலூயா. நீங்க என்ன கேள்வியோட வந்திருந்தாலும், முக்கியமா ஒரு காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கேள்வியோடு சந்தேகத்தோடு கூட இருந்தோம்னா அது நம்முடைய ஆத்மாவை கொன்றும். ஆத்மாவை என்ன பண்ணிரும்? கொன்றும். அந்த கேள்வி வந்துட்டுனா அடுத்தது என்ன வரும்னா பயம் வரும், கலக்கம் வரும். கர்த்தர் நம்ம அப்படி அழைக்கல. உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய. எத்தனை பேருக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்குது? எங்க அப்பாட்ட நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. எங்க அப்பாட்ட நான் சொல்ல போறேன். உங்களை எங்க வைக்கணுமோ அங்க கர்த்தர் வைப்பார். ஆனா அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா நாம உட்கார வேண்டிய இடம் அபிஷேகம் நிறைந்த இடம். ஆமென் சொல்லுங்க. நான் உட்கார வேண்டிய இடம் அபிஷேகம் நிறைந்த இடம். ஒருவேளை குடும்ப தலைவியா இருக்கலாம், குடும்ப தலைவரா இருக்கலாம். உங்களை அந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அதுக்கும் அபிஷேகம் வேணும். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா. கண்களை மூடி